வணக்கம் மக்களே. நான் உங்கள் மாற்றம் நீயே சேனல் பிஎம்எம் பேசுகிறேன். ஒரு ரோஜா கடலோட ஒரு கேள்வி கேட்குது. மல்லிகை செந்தூரம் இதெல்லாம் பேசுது. மனுஷன் தன்னோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். இது ஒரு கவிதை தான். ஆனால் இதில் உங்கள் வாழ்க்கை நிஜங்களும் இருக்கும், ஏன் வலியும் இருந்திருக்கும், ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். காத்திருக்காம தொடங்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் அந்த மொக்க கவிதையை பார்க்கலாம். ரோஜா ஒரு கேள்வி கேட்கிறா. ஏன் ஆண்டவரே, என்ன அழகா படைச்சிட்டு கூடவே ஒரு குத்து முள்ளையும் சேர்த்தீங்க. மல்லி கேட்குது கடவுளை பார்த்து. எனக்கு பூமி முழுக்க நல்ல வாசனையை கொடுத்துருக்கீங்க. என் வாழ்நாள் ரொம்ப சிறியதாக தான் இருக்குது. நான் சீக்கிரமாக வாடி போயிடுறேன். அழகு எதுவும் நிஜமா உண்மையாகவே பாதுகாப்பு இல்லையா? பூக்கள் கேட்ட கேள்விக்கு கடவுள் மௌனமாக புன்னகையோடு ஒரு பதில் சொல்கிறாரு. அழகு மட்டும் இருந்தால் அதை எல்லாரும் விரும்புவாங்க, ஆனால் அதை காக்க ஒருவரும் இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும். அதனால தான் நான் உங்களுக்குள்ள ரோஜாக்கு ஒரு முள்ளும் உனக்கு சீக்கிரமாக வாடக்கூடிய பண்பும் தந்திருக்கேன். ஆகவே இது உங்களோட பாதுகாப்புக்கு மட்டும்தான். எது குறித்தும் நீங்கள்லாம் இனிமே கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. பூக்கள்லாம் கடவுள்கிட்ட கேள்வி கேட்கும் போது நான் என்னை பற்றி என்னோட வழியை பற்றி ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு மனுஷன் யோசிச்சிட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுறான், கடவுளை பார்த்து கேட்குறான். ஆண்டவரே, எனக்கு மட்டும் இவ்வளோ வலி ஏன்? இந்த துன்பம் துயரம் கண்ணீர் கவலை அப்படின்னு கேட்குறான். விட்டு நம்பினவங்க விட்டுட்டு போகிறாங்க. நான் நேசித்தவங்க என்னை புரியாமல் என்னை ஏசுகிறாங்க. இதெல்லாம் இந்த தோல்வியெல்லாம் எப்படி கடவுளே நான் தாங்கிக்கிறது அப்படின்னு கேட்குறான். கடவுள் அழகான ஒரு பதிலை சொல்கிறார் பாருங்களேன். அவர் மௌனமாக மனுஷங்கிட்ட பேசுகிறாரு. நீ ஒரு மலர் அல்ல, ஆனால் நீ வாழ்க்கை எனும் தோட்டத்தில் மிக முக்கியமான பூ. உன்னை பாதிப்பது வலியோ உன் கண்ணீரோ ஏக்கங்களோ அல்ல, உன்னை வடிவமைக்கும் கரைந்த பண்புகளோ. எது வந்தாலும் அது உன்னை வலிமையாக தான் பார்க்கும். அழகு எப்பவுமே பார்வையை கவரும், ஆனால் வலி நம்ம வாழ்க்கைகளை புரிய வைக்கும். அடுத்தவர்களையும் நம்மளை புரிய வைக்கிறதும் அந்த வலி தான். நீ இப்போ பாதிக்கப்பட்டவன் அல்ல, நீ ஒரு பூ மாதிரி வழியிலிருந்தே மலர்ந்தவன் தான் நீ. சரி மக்களே, இந்த மொக்க கவிதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எதனா சொல்கிறீங்க, பிடிச்சிருந்ததா? லைக் போடுங்க. இதே மாதிரி மறைஞ்ச இந்த மீனிங்கோட மொக்க கவிதை வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாம் தான் பிஎம்எம் மாற்றம். மொக்கையாக பேசுவோம். இதில் உங்களுக்கு அர்த்தம் இருக்கா அப்படின்னா அடுத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் நிச்சயம் வரும்.